ஆரம்ப காலத்தில் ஒரு நாளைக்கு 6-7 மணி நேரம் பேசுவேன். 50 வருஷத்துக்கும் மேல ஆண்டவருடைய திருப்பணியை செய்யும் பாக்கியத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்தார். அப்போ ஒவ்வொரு மீட்டிங்க்கு முன்னால இமயமலையே என் மேல இருக்கிற மாதிரி இருக்கும். ஜனங்க ஓடி வருவாங்க, எங்க கீமன்லாம் ஓஹோன்னுவாங்க, லைட்ஸ் எரியும், பந்தல் எரியும், என் உள்ளம் படா படா படான்னு. ஏன்னா ஒவ்வொரு பிரசங்கமும் ஒவ்வொரு பிள்ளைய பெற்றெடுக்கிற மாதிரி. எங்கள் அம்மா 9 பெற்றெடுத்து ஒடுங்கி போனாங்க. நான் 9,000க்கு மேலே 90,000க்கு மேலே பெற்று இன்னும் நான் ஒடுங்காம இருக்கிறேன் பாருங்க. அதுக்கு கை தட்டுங்க என் ஆண்டவருக்கு. கர்த்தருக்கு காத்திருப்போர் புது பலன் அடைவார்கள். கர்த்தருக்கு காத்திருப்போர் புது பலன் அடைவார்கள். கழுகுகளை போல் செட்டைகள் அடித்து எழும்பிடுவார்கள். கழுகுகளை போல் செட்டைகள் அடித்து எழும்பிடுவார்கள். ஊழியம் செய்து ஒடுங்கிட்டேன்னு யாராவது சொன்னாங்கன்னா, ஊழியம் செய்து எல்லாம் போச்சுன்னு யாராவது சொன்னாங்கன்னா, அவங்க சுய பலத்திலேயே ஊழியம் செய்யறாங்கன்னு அர்த்தம். கர்த்தரிடத்துல பண்ட பரிமாற்றம் செய்ய பழகலன்னு அர்த்தம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் என்ன ஆவாங்களா? புது பலன் அடைவார்கள். இந்த 2024 இதுவரைக்கும் இல்லாத ஒரு அசுர பலன், இதுவரை இல்லாத ஒரு அசுர பலன். இந்த தேவ ஊழியனுக்கு இந்த வருஷம் சத்தியம். ஒடுங்கி நீங்க போக எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டோம், ஒடுங்கி போகிறது இல்லை. இயேசு உள்ள இருந்தா எப்பக்கத்திலும் ஒடுக்கப்பட்டோம். எப்பக்கத்தில் நெருக்கம் வந்தாலும் ஒடுங்கி போகிறது இல்லை. எல்லாரும் சொல்லுங்க, நான் ஒடுங்கவே மாட்டேன். எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டாலும் 4 பக்கம் இல்ல, 4000 பக்கம் தடா தடா தடால் அப்படின்னு பிசாசு உங்களை இடிச்சாலும் நீங்க அதுல ஒடுங்க போறது கிடையாது. 7 மடங்கு நெருப்பு, 1 மடங்கே பயங்கரம். எவ்வளவு திமிரு பாருங்க நேபுகாத் நேச்சாருக்கு. ஒரு சிலையை உயர்த்துறதுக்கு 120 நாடுகளில் இருந்து ஆயிரக்கணக்கான மக்களை சேர்க்கிறான் நேபுகாத் நேச்சார். அது அவன் நேச்சர். 127 நாடுகள் இருந்து எல்லா அதிகாரிகளையும், எல்லா மேஜிஸ்ட்ரேட்டையும், எல்லா ஆக்டர்ஸையும், எல்லா கலெக்டர்களையும், எல்லா கவர்னர்களையும், எல்லா அமைச்சர்களையும், எல்லா இசைக்கருவிகளையும் அவனுக்கு என்னன்னா நான் பாருன்னு காட்டுறது. எல்லாம் விழுறாங்க. அவ்வளோ பேரும் இந்த உலகமே விழுது. சாத்ரக் மேஷக் 3 பேர் மட்டும் நிக்கிறான். இதுல என்ன தமாஷ் தெரியுங்களா? நீங்க யோசித்து பாருங்க. நீங்க எல்லாம் விழுந்துட்டீங்க, ஒரு ஆள் நிக்கிறான்னா அதுக்கு எவ்வளவு தைரியம் வேணும். நம்பனா என்ன பண்ணிருப்பானா, நிக்கலனாலும் அட்லீஸ்ட் இப்படி ஜெபம் பண்ற மாதிரியாவது பண்ணிடு. 3 பேர் இப்படி நிக்கிறான். என்னால் அதை நம்ப முடியல. லட்சங்கள் விழுது, கவர்னர் விழுறாரு, டிஎஸ்பி விழுறாங்க, எஸ்பி விழுறாரு, மேஜிஸ்ட்ரேட் விழுறாரு, ஜட்ஜி விழுறாரு, உலகமே விழுது. ஆண்டவர் பரலோகத்துல இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறார். 3 பேர் உச்சி மீது வான் இடிந்து வீழுகின்ற போதிலும் 7 மடங்கு அக்கினி நெருப்பு பற்றி எரிந்த போதிலும்
அச்சம் இல்லை, அச்சம் இல்லை, அச்சம் என்பது இல்லையே. இந்த 3 பேர் நின்னாங்க பாருங்க, இது எல்லாருக்கும் தெரியுமா தெரியாதா? சொல்லுங்க, யாராவது மறக்க முடியுமா? அதை எல்லாம் விழுந்து கிடக்குது, 3 மட்டும் நின்று கிடக்குது. எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. எல்லாரும் நிற்கும் போது 3 பேர் விழுந்தா தெரியாது. உலகமே பார்க்குது. கட்டளை, ராஜ கட்டளை. அண்ணா சட்டத்துக்கு கீழ்ப்படினும். இல்லை அண்ணா, இல்லை தம்பி, மகாராஜாவினுடைய ஆணை, இந்த மனிதர்களுடைய ஆணை குறுக்கிடுமானால் மகாராஜாவுக்கு நிற்கிறவன் தான் தேவனுடைய பிள்ளை. நீங்க சட்டம் சொல்லுது நம்ம பொலைட்டா இருக்கணும், நம்ம அதுக்கு தானே வந்தோம், அதை உள்ள வச்சுக்குவோம், ஞானம் வேணும் இல்லை, இதெல்லாம் இவன் நினைக்கல. ராஜ கட்டளை பயங்கர சூடு, எல்லாரும் கீழே, இவன் அசையாம நின்னுக்கிறாங்க. ஐயா 3 பேர். இதுதாங்க உள்ளான மனிதனில் வருகிற பலன். இது வெளிய பலன் இல்லைங்க, இது அதிகார பலன் இல்லைங்க, இது பண பலன் இல்லைங்க, இது உள்ளான மனிதனில் வல்லமையாய் பலப்படுகிற ஒரு பலன். ஒரு கிறிஸ்தவன் நடப்பது உடல் பலத்தில் அல்ல, பண பலத்தில் அல்ல, தோல் பலத்தில் அல்ல, மனிதர் பலத்தில் அல்ல, பதவி பலத்தில் அல்ல. ஒரு கிறிஸ்தவனுக்கு உண்மையான பலன் உள்ளான மனிதனிலே பலன். அந்த உள்ள பலன் மட்டும் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா அதுக்கு மட்டும் உங்க வாழ்க்கையே கவனம் செலுத்துறீங்களா? பழைய ஏற்பாட்டு காலத்துலங்க பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனுக்குள்ள அவள் தங்கி தாபரிக்கவே இல்லைங்க. வருவாரு, வேலையை முடிப்பாரு, வீட்டுக்கு போயிடுவார். ஏன்னா அங்க அவருக்கு தங்கும் ஸ்தாபனம் இல்லை. அசுத்தம் இல்ல உள்ளம் அது தேவாலயம், ஆணவம் இல்ல உள்ளம் அது தேவாலயம். பரலோக பழைய ஏற்பாட்டில் தேவாலயமே இல்லை. வெளியே போகணும், கோயிலுக்கு வெளியே போகணும், சீயோனுக்கு செல்வோம் போகணும், முடிச்சிட்டு இறங்கணும், மலை மேலே ஏறணும், அதுக்கு ஒரு பாட்டு, இறங்கும் போது ஒரு பாட்டு, சாங் ஆஃப் அசென்ட், சாங் ஆஃப் டிசென்ட். பழைய ஏற்பாட்டு காலம் இன்று இருக்கிற எல்லா மார்க்கம் மதங்களுக்கு சமமாக இருந்தது. அவர்களுக்கு வேண்டியதெல்லாம் வெளியே இருந்துச்சுங்க, வெளியே இருந்துச்சு. நான் போய் கேட்டு வரேன் ஆண்டவர்கிட்ட, நான் போய் பார்த்துட்டு வரேன் ஆண்டவர்கிட்ட, 3 நாள் தேனிக்கு போனால் இந்த வருஷமெல்லாம் நல்லா இருக்கும் இப்படி நினைச்சானுங்க. புதிய ஏற்பாட்டில் எதுவுமே ஒரு கிறிஸ்தவனுக்கு வெளியே இல்லை, பரலோகமே உள்ள வந்து, பரலோக ராஜாதி ராஜாவே உள்ள வந்து. ஒரு கிறிஸ்தவனுக்கு வேண்டிய ஐசுவரியம் வெளியே இல்லை, அவனுடைய ஆத்மா வாழ 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 அவனுடைய சரீரம் வாழ ஆரம்பிக்கும். சரீரமும் ஆத்மாவும் வாழும்போது பண மணிப்பர்ஸ் வாழும், எல்லாம் வாழும். நான் ஒன்று சொல்றேங்க, கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய தோல்விக்கு மிக முக்கிய காரணம் எல்லாம் வெளியே தேடுறது. வெளியே இல்லைன்னா எட்டி எட்டி உம்மை அண்ணாந்து அண்ணாந்து பாரு, வட விழும். அண்ணாந்து பார்க்கறது என்னடான்னு கேட்டா, எனக்கு தாசை வரும் பர்வதம் நேராய். எங்க நேராய்? இது பழைய ஏற்பாடு. இத யாரு இனி வர நாட்கள்ல அப்பியாசிக்க போறாங்களோ அவங்க தான் வரப்போற சூளை இருப்பின் நடுவில் 3 பேர் அப்படி நிக்க போறாங்க. எல்லாரும் விழுந்தாங்க, சுவாமி நாங்க நிக்கிற சாமியை பார்த்து. இவங்க 3 பேர் மட்டும், சாமி நான் தான் சாமின்னு. விளங்குதுங்களா? விளங்குதா இல்லையா சொல்லுங்க. இந்த வருஷம் உங்களுக்கு உள்ள எல்லாம் இருக்கு அப்படின்னு நீங்க கண்டுபிடிக்கணும். ஆண்டவர் எனக்கு நேரம் கொடுத்தா
நாளைக்கு நான் மறுபடியும் சொல்றேன், என் வாழ்க்கை இன்று வரை எனக்குள்ள இருந்த பற்று, பாசம், ஆண்டவர் மேல் உள்ள அன்பு, பரிசுத்தம், வல்லமை, ஊழியத்தில் கர்த்தர் செய்கிற கிரியைகள், என்னை நோக்கி வயசானாலும் ஓடி வர மக்கள் எல்லாத்துக்கும் காரணம். நீங்க சொல்லி உங்க ஜெப வாழ்க்கைன்னா, ஜெப வாழ்க்கை மோசே மலை மேலேயே 40 நாள் இருந்தான். நான் அதை சொல்ல மாட்டேன். அந்த ஜெப வாழ்க்கைனா எங்கேயோ பார்க்குற வரைக்கும் உங்க ஜெபம் வேஸ்ட். எனக்குள்ள ஒருவர் இருக்கிறார், எனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசுதான் பெரியவரே, எனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்றும் பெரியவரே, நான் அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். நான் அறியாததும் எனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். இப்ப என்ன உண்மையான பலன்? உள்ள இருக்கிற பெரியவர். கோபம், ராஜா கோபமா அந்த சூளையை விட எரியுது, கண்ணெல்லாம் பரபர. பைபிளே இருக்கு, ராஜாவின் கோபம்னா 1000 சிங்கத்தை விட பெருசு. இவன் பார்த்தா, நீ என்ன சொல்லியா, நீ எனக்கு ராஜா, ஆனா அவருக்கு நீ கூஜா, அவரை பண்ணு தாஜா, இல்லைன்னா கஜானா காலி ஆயிடும். ஸோ அப்படி ஒரு துணிச்சல். அந்நிய தேசத்துல சபையே இல்லைங்க, அங்க சியோன் சபை இல்லை, ஃபுல் காஸ்பல் சபை இல்லை, ஐயோயோ பாஸ்டரே இல்லைங்க, இருந்தது பாபிலோனுங்க. பாவம்னா உச்சகட்ட பாவம் அதாங்க. அதுல இருந்த இந்த 3 பேருக்கு மட்டும் என்னையா வந்துச்சு? தேவனுடைய அழைப்பு, ரைட். அவர்களுக்குள்ளான மனிதனுக்குள்ள இருந்த பலன். ஆமாவா இல்லையா சொல்லு? நான் அறியாததும் எனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். நான் அறியாததும் எனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். எனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்றும் பெரியவரே, எனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்றும் பெரியவரே. நான் என்ன பண்றேன் தெரியுங்களா? இதெல்லாம் சீக்கிரட்டெல்லாம் அவுழ்த்து விட்டுறேன். நான் நிறைய நேரத்தில் ரூம்ல முட்டி போட்டெல்லாம் முன்ன மாதிரி ஜெபிக்க முடியாது, படுத்துக்குவேன். படுத்துக்கிட்டு என் கை அவர் கையாவே ஆயிட்ட மாதிரி நினச்சிக்கிட்டு இருப்பேன். இது என் கை இல்லை, இது அவர் கை, இது என் கண்ணு இல்லை, அது அவர் கண்ணு. ஏய் மூளையா அவர் மூளை டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சியா, என்னுடைய வாய் அவர் வாய், என் கை அவர் கை, என் உடம்பே அவர் கை. இதை மாத்திரம் மணிக்கணக்கில் நினைப்பேன். அண்ணா ஜெபம் பண்ண மாட்டீங்களா அண்ணா? இதான் என் ஜெபம். அவரை எவ்வளோ நான் உணர்றேனோ, திடீர்னு பார்த்தீங்கன்னா நானா அழுவேன், தேம்பி தேம்பி அழுவேன். என்னடான்னா எனக்கே தெரியாது, அவர் உள்ள வந்து அழுகுறாரு. அப்ப ஜெபமே நான் ட்ரை பண்றதில்ல, அவரே போறாரு. இப்ப நான் படிச்சுக்கிட்டேன் கிறிஸ்தவ வாழ்க்கை. நான் கிறிஸ்துவுக்காக வாழ்வதல்ல, இயேசுவுக்காக ஜீவிப்பேன்னா. அவருக்கு ஜெயிக்கிற அளவுக்கு நீ பயில்வானா? என்ன வந்தாலும் அஞ்சிடேன்னா. அவங்கெல்லாம் இப்ப எங்க இருக்கிறாங்கன்னே தெரியாது. இப்ப எப்படி தெரியுமா? இயேசுவுக்காக நான் ஜீவிக்கிறது இல்லை, இயேசுவே என்னில் ஜீவிக்கின்றார், நான் என்றும் வாழே இப்பாடியில். ஆவியானவர் என் மேல் உண்டு, அவரை எனக்குள் வாழுகின்றார். நீங்க ஒரு மாதிரி முறைச்சு பார்க்கறத பார்த்தாலே தெரியுது. என்னன்னா இது? நீங்க அண்ணா விடுதலை இதெல்லாம் யாருக்கு தெரியுமா?
இதை ப்ராக்டிஸ் பண்ணாதவங்களுக்கு நாம சொல்லிதான் ஆகணும். கோ கோ கோன்னு சொல்லணும். ஆனா நீங்க இந்த வெளிப்பாட்டுக்குள்ள வந்துட்டீங்க. பிசாசு ஒரு 10 அடிக்கு முன்னால வரும்போது உள்ள இருக்கிறவர் கோ அப்படின்னு வர பாருங்க, அது ஓடிடும். சில நேரத்துல எனக்கு தெரிஞ்சு ஓடும், சில நேரத்துல எனக்கே தெரியாத அவர் பார்த்துக்குவார் வேலையை. யுத்தம் எனதல்ல கர்த்தரின் யுத்தம், சும்மா நின்று பார்த்திட செய்யும். எல்லாரும் சொல்லுங்க, யுத்தம் எனதல்ல கர்த்தரின் யுத்தம், சும்மா நின்று பார்த்திட செய்யும். சத்துரு வெள்ளம் போல் எழும்பிடும் வேளை, கர்த்தரின் ஆவியே கொடியேற்றுவீரே. பிதாவும் யுத்தம் பண்றாரு, கிறிஸ்துவும் யுத்தம் பண்றாரு. ஆவியானவர் அவன் எதிரி வரும்போதே கொடியை காட்டாரு. டேய், இது வெற்றி கொடி, இந்த ஆளை விட்டுட்டு போ, நீ ராங் அட்ரஸுக்கு வந்துட்ட. கொடியானது என்றும் தனியே கனி தராது என்று சொன்னீரே. அவர் செடி, நான் கொடி. யோசிச்சு பாருங்க, அவர் செடி, நான் கொடி. கொடி பழம் தரும், ஆனா செடி சப்ளை தரும். அவர் சப்ளை, நான் அப்ளை. ஆண்டவர் சொல்றாரு, உங்கள் சந்தோஷம் நிறைவா இருக்கும் படிக்கும், அந்த சந்தோஷம் பரிபூர்ணப்படும் படிக்கும் இதை சொன்னேன். இதை கண்டுபிடிச்சவன் தான் சந்தோஷமா இருப்பான். மற்றவங்க எல்லாம் சந்தோஷம் பங்குதே, சந்தோஷம் பங்குதே, உள்ள வந்து சண்டை போடுதே, கைகள் இங்கே தட்டுதே, கைகள் இங்கே தட்டுதே, கால்கள் ரெண்டும் நடுங்கிடுதே. ஒரு சந்தோஷம், பரிபூர்ண சந்தோஷம் ஒரு கிறிஸ்தவனை காட்டுங்க, அவர் டூப்ளிகேட்டா இல்லையான்னு நான் சொல்லிடுறேன். அவர் செடி, நான் கொடி. பிதா தோட்டக்காரரு, என்ன அழகான தோட்டம் இது. நான் என்ன பண்றேன் தெரியுமா, செடியோட ஒட்டிக்கிறேன். அது காலையில் எழுந்து சொன்ன, கத்தாவே என்னை கைவிடாதீரும். நான் கொடி அழுத டெய்லி, கொடி கொடி செடியை பார்த்து என்ன விட்டுறாத, என்ன விட்டுறாத, என்ன விட்டுறாதுன்னுதா. அது நேச்சுரலா ஒட்டிக்கிச்சு. உங்க முகத்தை பார்த்தா எப்படி தெரியுமா? இதெல்லாம் நாங்க 1000 வருஷம் கேட்டு வெற்றியா வாழறோம்னா, இந்த ஏபிசிடியை போய் எங்களுக்கு சொல்றீங்களேன்ற மாதிரி இருக்கு. என்னை ஏமாத்த முடியுமா? எங்கேயுமே இல்லைங்க, உள்ளதாங்க இருக்குது. உங்களுக்குள்ள உள்ளான பலன் அடையணுங்க. இயேசு உள்ள இருக்கிறார், ஆவியானவர் வெளியே மூடிக்கிட்டு இருக்கிறாரு. மேலையும் கவரு, உள்ளவும் அவரு. இதை நீங்க பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா போதும். நான் என்ன பண்றது, முன்ன மாதிரி என்னால கத்தையெல்லாம் ஜோம் பண்ண முடியல. ஆண்டவர் எனக்கு ஒரு சின்ன சாவியை கொடுத்தாரு, அவ்வளவுதான். நான் முன்னால இதை இடிச்சு பார்த்தேன், அதை இடிச்சு பார்த்தேன், சாவி இல்லை. பூட்டை பிடிச்சி பல்ல கடிச்சேன், பல்லு தான் கீழே விழுது, பூட்டத்தை இருக்க முடியல. அப்புறம் ஆண்டவர் சொன்னார், எப்பா நீ ஆண்டா அந்த பூட்டை உடைக்கிற, சாவிடா. என்ன ஆண்டவர், நான் செடிடா, நீ கொடிடா. இத படிடா. செடியில இருந்து அப்படியே வருது. 3 நாள் ஃபாஸ்டிங் பண்ணா புஷ்ஷுன்னு வருது. ஃபாஸ்டிங் முடிச்ச உடனே மிஸ்ன்னு நின்றுடுது. 24 ஹவர்ஸ் வந்துகிட்டு இருக்குது. 24 ஹவர்ஸ் சப்ளை இருந்துகிட்டே இருக்கு. அதை பார்க்கிற புத்தி இல்லையே. உங்க கண்ணு இங்கேயும் அங்கேயும் தானே பார்க்குது. இதை நானும் 50 வருஷம் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். அது 50 வயசானாலும் வரமாட்டேனுதே. இது மீட்டிங்ல இருக்கும்போது நல்லா இருக்கன்னா, பிரச்சனை வரும்போது அப்பதாம்மா நீங்க ரொம்ப அதை யோசிக்கணும். இந்த திருச்சபையில சந்தோஷம் இல்லாம போக காரணம், செடி கொடி ட்ரூத்தே ஃபர்ஸ்ட் வரல.
இந்த கார்டனர் பார்த்துக்கிறாருங்க. என்ன சொல்றீங்க நீங்க? ஒத்துக்கிறீங்களா இல்லையா சொல்லுங்க. விடுதலை என்ன தெரியுமா? ஆண்டவர் சொன்னாரு, சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். அவர் உள்ள இருந்து உங்களுக்கு சத்தியத்தை தராரு. இந்த சத்தியம் உங்க கட்டுகள் எல்லாம் டப் டப் டப். ஏங்க சத்தா சாப்பிட்டு நல்ல பாசிட்டிவ் மைண்ட்ல இருக்கிறவனுக்கு எதுக்கு ஐசியூல போய் ஐவி ஏத்தணும்? இதெல்லாம் ஐவி கேஸு. நீங்க ஏங்க அந்த அளவுக்கு போறீங்க? அண்ணா விழுந்துட்டாங்க. நம்ம ஆளுங்க எப்படி தெரியுமா? நம்ம ஆளுங்க என்னை கழுவும் கத்தாவே. நான் 2 வயசுல எங்க அம்மா கிட்ட அப்படி சொன்னேன், என்னை குளிப்பாட்டுங்க அம்மான்னு. இப்ப போய் என்னை கழுவும் மம்மினா. சில பேர் என்னை கழுவும் கத்தாவே, என்னை மாற்றும் கத்தாவே, என் தலையை மாற்றும் கத்தாவே, என்னை தூக்கம் கத்தாவே. வயசாயிடுச்சு, இன்னொன்னு அவர் தூக்கணுமா? என்னங்க ஒரு மாதிரி பாக்குறீங்க? என்ன நினைச்சிட்டீங்கன்னா எல்லாத்துக்கும் நீங்க உழைப்பீங்க, எல்லாம் உங்க உழைப்பிலையும் நடக்கும். ஆனா ஆவிக்குரிய வாழ்க்கை மட்டும் அவரே கழுவுவார், அவரே என்னை கழுவுவார், அவரே என்னை தூக்குவார். நான் 2 காலம் இல்லை உங்களுக்கு. பேபியா இருக்கும்போது தூக்குனாருங்க. இப்ப நான் எத்தனை பேரை தூக்குறேன்னு தெரியுங்களா? ஒரு ஊழியக்காரன் லட்சங்களை தூக்கிட்டு தோள் மேல போட்டுக்கிட்டு சிம்சோன் மாதிரி போகணும் ஐயா. என்னை தூக்கும் கர்த்தாவே, என்னை கழுவும் கர்த்தாவே, என்னை நிரப்பும் கர்த்தாவே. நான் சும்மாவே இருப்பேன் கர்த்தாவே, எனக்கு பைபிள் படிக்க நேரம் இல்லை கர்த்தாவே, என்னை சுகமாக்கும் கர்த்தாவே. ஆமா வருது ஆசை, தோசை, அப்பளம், வடை. அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கினார். பைபிள் என்ன இருக்குன்னா, எபிரேய மொழியில he sent his word and it healed them. அவரே ஹீல் பண்றது இல்ல, he sent his word and it healed them. அப்ப நீங்க சுகம் வேணும்னா இந்த வருஷம் ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் ரொம்பலாம் வேண்டாம், ஒரு 100 முறை படிச்சு முடிச்சிரு. அண்ணா இது வரைக்கும் சொன்னது நல்லா இருந்துச்சுன்னா எதுவுமே நான் பண்ண வேண்டாம். நீங்க இப்ப என்ன வசையா மாட்டி வச்சிட்டீங்க. நான் தான் கொடி ஆச்சேன்னா, செடியிலேருந்து கொடிக்கு வரட்டம்மா சப்ளை. ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் எங்கெல்லாம் கர்த்தர் சுகமாக்கினார், எப்படிப்பட்ட வியாதிகளை சுகமாக்கினார், மரித்தோரை எப்படி எழுப்பினார். இதை வாசிக்க 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 உங்க மூளை சலவை ஆகிக்கொண்டே இருக்கும். உங்கள் நினைவுகள் எல்லாம் வியாதியிலிருந்து ஆரோக்கியத்துக்கு வரும். திடீரென்று ஒரு நாள் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். என் வாழ்க்கையில் நான் எத்தனை பேர் பார்த்துக்கிறேன் தெரியுமா? ஐயா பைபிள் படிங்க ஐயா, நீங்க ஜெபம் பண்ணுங்க, ஹீலிங் ஆகணும் ஐயா. இயேசு என்னை கைவிட மாட்டாருங்க, அவர் என்னை சுகமா ஆக்குவாருங்க. அந்த மாதிரி ஃபியூனரலுக்கும் நான் போயிட்டு வந்துட்டேன். இயேசு சுகமாக்க மாட்டார். நீங்க எல்லாமே விதண்டவாதமா பேசுறீங்க அண்ணா. இயேசு சுகமாக்குவார்னா நீங்க இல்ல மாட்டாருன்றீங்க. எப்படி அண்ணா உங்களை இன்னும் கர்த்தர் கைவிடாம இருக்கிறாரு? என்னம்மா பண்றது? கர்த்தர் சில பிரின்சிபல்ஸ்ல ஆக்ட் பண்றாருமா. கர்த்தர் அப்படிதான் சொல்றாரு, எப்பா நான் வசனத்தை அனுப்பிட்டேன்ப்பா, உன் உலகத்துல உனக்கு என்னென்ன நோய் வருமோ அவ்வளோ நோயும் சுகமாக்குற வசனத்தை என் ஆபீஸ்ல இருந்து டிஸ்சார்ஜ் பண்ணிட்டேன், போஸ்ட் ஆபீஸ்ல இருந்து டிஸ்சார்ஜ் பண்ணிட்டேன். அது வந்துடுச்சு. நீ இன்னும் என்ன போஸ்ட்மேனை பார்க்காத, டெலிவரி ஆயிடுச்சு. பூட்டை தர, வீட்டுக்கு எதிரில் போஸ்ட் பாக்ஸ் ஒன்று இருக்குல்ல, தர எடு. செக் நான் கொடுத்துட்டேன். உலகத்தில் இருக்கிற அத்தனை நோய்களுக்கு செக் எழுதி கொடுத்துட்டேன்.
அது செக்கு ஆலயம் ஆடவா? இடு, படி, டிரான்ஸ்லேட் பண்ணு. அது வாசிக்க 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 அது உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம், மனதையெல்லாம் மாற்றுகிறது. என்ன சொல்றீங்க? எஸ்ஸா இல்லையா சொல்லுங்க. எல்லா தீமைகளுக்கும் தீமைகட்கும் என்னை விலக்கி காத்தாரே, எல்லா தீமைகட்கும். பொல்லா உலகினில் போக்குவரத்திற்கும், பொல்லா உலகினில் போக்குவரத்தினில் நல்லாத்துமாவை நாள்தோறும் காப்பவர் என்னாலுமே துதிப்பார். என்னாத்துமாவே இந்த வருஷம் எப்படி இருக்கும்னா, கர்த்தர் என்ன சொன்னாருன்னா அப்படின்றதெல்லாம் எனக்கு முன்னெல்லாம் நான் அதை ரொம்ப கேட்பேன். என்ன சொல்லும் கத்தாவே, சொல்லும் கத்தா, ஒரு வார்த்தை சொல்லும் கத்தாவே. சொல்லுவார் சோம்பேறி, ஒரு புக்கையே கொடுத்துருக்கிறேன்டா. பிச்சைக்காரங்க, இந்த வருஷத்துக்கு ஒரு வாக்கு ஆண்டவரே, பைபிள்ல இருக்கிற அத்தனை வாக்கையும் எடு. ஒரு பெரிய நோட்டு புக்கு போடுங்க, வாக்குகளை எழுதிக்கிட்டே இருங்க. எழுதி 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 அதை வாயில சொல்லிக்கிட்டே இருங்க. அடுத்த வருஷம் இங்கேயா உட்காருவீங்க, சிகாகோவில் அமெரிக்காவுக்கு போய் செத்தவங்களை எழுப்பிக்கிட்டு இருப்பீங்க ஐயா. பூமிக்கும் வானத்துக்கும் உள்ள தூரம் போலவே, பூமிக்கும் வானத்துக்கும் சுவாமி பயமுள்ள பர்மேலவராருள். சாலவும் தங்குமே சத்தியமே இது. கீர்த்தனைகளே எழுதி வச்சுட்டாங்க. பூமிக்கும் வானத்துக்கும், பூமிக்கும் வானத்துக்கும் உள்ள தூரம் போலவே, பூமிக்கும் வானத்துக்கும் சுவாமி பயமுள்ள பர்மேலவராருள். சாலவும் தங்குமே சத்தியமே இது. அவர் பைபிள்ல இருக்கு, பைபிள்ல இயேசுவை பத்தி இருக்கு. அவருடைய பரிபூரணத்தினால், பரிபூரணத்திலிருந்து எடுத்து இல்ல, பரிபூரணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபையின் மேல் கிருபையின் மேல் கிருபையின் மேல் கிருபையின் மேல் பெற்றோம். பெறுவோம் அல்ல, பெற்றோம். நான் ஒண்ணு சொல்றேங்க, உங்க பைபிளையே போய் கண்ணாடியை மாத்திட்டு கரெக்டா படிங்க. இல்லைன்னா ஐ டாக்டர் கிட்ட போய் செக் பண்ணுங்க. கிருபை தாரும் கர்த்தாவே, 2024க்கு கிருபை 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 கிருபை. ஆண்டவர் சொல்லுவாரு, எப்பா நான் எழுதி வச்சனே பார்க்கலையா? அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லாரும் 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 கிருபையின் மேல் கிருபையின் மேல் கிருபையின் மேல் கிருபையின் மேல் கிருபையின் மேல் கிருபை பெறுவோமா பெற்றோமா? வாங்கிக்கிட்டு ஏன் வாங்காத மாதிரி நிக்கிறீங்க? சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். நீங்க எனக்கு ஒரு விடுதலை வரும், என் ஊழியத்தில் ஒரு விடுதலை வரும், என் குடும்ப பிரச்சனையிலேருந்து விடுதலை வரணும். என்ன விடுதலையை சொல்றீங்க? ஒன்று நீங்க போயிடுவீங்க, இல்லை குடும்பம் போயிடும். அதான் விடுதலையா? ஏங்க இந்த வருஷம்
பைபிள் வெறியர்களா மாறிடுங்களேன். ரொம்ப வேலை அண்ணா, இந்த வேலையை கொடுத்தவர் தான் ஏன் இதை சொல்றாரு. நான் சொல்றேன், இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து அவருடைய வேதத்தை தியானிக்கிற மனுஷன் செய்வது எல்லாம் 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 வாய்க்கும் 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 வாய்க்கும். அண்ணா, நான் இவ்வளோ நாள் ட்ரை பண்றேன், நடக்கலையே. எப்படி நடக்கும்? நான் ஓடுறேன், அதெல்லாம் முடிச்சுட்டேன் பைபிள் படிப்பேன். சத்தியமா முடியாது. நீ பைபிளை படிச்சாதான் அது முடியும். நான் என்னதான் பண்றது? ஒரு மாதிரி என்ன முறைச்சி பார்த்துனுக்குறீங்க. நீங்க எல்லாம் என்ன நினைச்சீங்கன்னா, அண்ணன் வருவார், கையை வைப்பார், ஒரு அபிஷேகத்தை கடத்துவார், நம்ம எல்லாரும் பெற்றுக்கொள்ளுவோம், அதுலேயே ஒரு வருஷம் ஓட்டுவோம். இல்லாவிட்டால் மோகன்சி அண்ணன் கிட்டே போகலாம், அங்கே கொஞ்சம் வாங்கலாம். பாஸ்டர் ஜோசப் பாலச்சந்திரன் இருக்கிறார், அவர்கிட்ட கொஞ்சம் வாங்கலாம். ஒவ்வொரு ஊழியக்காரங்கிட்டையும் போய், ஐயா பிச்சைப்படையா மட்டி அலசாட்டா. நான் பைபிள் படிக்கிறேன், நீங்க பைபிள் படிக்கல, படிச்சாலும் கிருபைத்தாரும் கத்தாரு. நாம் எல்லாரும் அவருடைய பரிபூர்ணத்தின் மேல் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். பைபிளை முடிவு வச்சாச்சா? நாம் எல்லாரும் இப்பொழுது ஜெபம் பண்ணுவோம். கிருபை தாரும் ஐயா, கிருபை தாரும். என்ன மென்டலா நீங்க அதை படிச்சீங்க, இப்ப நீங்க என்னன்னு சொல்லணும்? ஐயா உங்க பரிபூர்ணத்தில் அளவுக்கு தக்கதாக அப்படின்னா, நான் ஒரு கோடீஸ்வரன் வச்சுங்க, என் கோடி என்கிட்ட இருக்கிற 100 கோடியும் உனக்கு தான் சொந்தம், நீ எவ்வளவு எடுக்கிறியோ எடுத்துக்கோ. எனக்கு இருக்கிற 100 கோடியில நான் உனக்கு 1 கோடி தரேன், அதுல நீ வச்சுக்கன்னு இல்லை, அக்கார்டிங் டு மை ரிச்சஸ் எடு. இப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, நாம் தேவனால் உண்டாயிருந்து பொல்லாங்கனை ஜெயிப்போம். ஜெயிப்போம். கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. ஜெயிப்போம். இல்ல மில்டன், ஜெயிப்போம். ஜெயிப்போம். பாஸ்டன்ஸா. இப்ப நம்ம நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறோம்னா, தேவனால் உண்டாயிருந்து ஒரு நாள் வரும், பிசாசு நம்ம ஜெயிக்க தான் போறோம். இன்னைக்கு அவன் தாக்குறான், வரட்டும், ஒரு நாள் வரட்டும், செத்த பிறகு அவன் ஒன்றும் பண்ண முடியாது இல்லை. அதைத்தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. நாம் தேவனால் உண்டாயிருந்து அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மேல இருந்து குதிச்ச ஆளையா நீங்களும் நானும்? ஆட்டுக்குட்டி வயிற்றுல இருந்து அப்படி துள்ளி குதிக்குது இல்லையா, அப்படி பிதாவினுடைய கற்பத்துல இருந்து குதிச்ச ஆளையா நீங்க? தேவ பிள்ளை அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, யாரு விதையா உள்ள இருக்கு? எந்த மடியிலிருந்து வந்தீங்க? நான் பிள்ளைதான் அண்ணா, பிள்ளைதான் அண்ணா. ஞானமற்றவள் நானே, ஞானம் தாரும் தேவா. பிள்ளையா? என்னங்க அறிவு ஜீவிகள்ன்றவங்க எங்க சந்ததியே அறிவு ஜீவின்றாங்க, நீங்க ஆண்டவருடைய ஜீவி இல்லையா? தேவனால் உண்டா இருந்து பொல்லாங்கனை ஜெயித்தோம். ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களுக்குள் இருப்பவர் பெரியவர். அதுக்கு பிறகு கர்த்தாவே, பிசாசு என்னை அழிக்கிறான் கர்த்தாவே, அவனை அடியும் கர்த்தாவே. யோனாவிலும் பெரியவர், சாலமோனிலும் பெரியவர், தேவாலயத்தில் பெரியவர், என்னில் இருப்பவர் பெரியவர். ஆண்டவரே, நான் ஒண்ணும் இல்லாதவன் ஆண்டவர், ஏழை ஆண்டவர், பாவி நீச பாவி நானையா, தேவா இரக்கம் கொள்ள மாட்டீரோ. இதுக்கு பேர் என்னன்னா ஸ்கிசோஃபெர்னியான்றது. அப்படின்னா 2 ஆள் உள்ளவே இருக்கும். ஒண்ணு யோனாவிலும் பெரியவர்னு பாடும், அடுத்தது பாவி நீச பாவினா.
ஏன் அப்படி சிரிக்கிறீங்க? அதை நினைச்சா நமக்கு சிரிப்பு வரல. பாருங்க, அது எப்படிதான் ஜனம் அப்படி சொல்லுதோ உங்களுக்கு எனக்கு தெரியுது, அதனால தான் நம்ம சிரிக்கிறோம். பாருங்க, 3 பேர் நிக்கிறாங்க, பார்த்துட்டாங்க எல்லாரும். இதைத்தான் அவன் எதிர்பார்த்தான். உடனே ராஜா கிட்ட போனான். அந்த காலத்து ராஜாக்கள் ஓட்டு எடுத்து வந்தவங்க இல்லைங்க, ஓட்டை இடிச்சு வந்தவங்க. அவரு நேச்சார் கோபம் இல்ல, கணக்குது. நீ அப்படி சொன்னாயா? எஸ். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ 7 மடங்கு நாங்கள் சூளையை அதிகமாக்க போகிறோம். இந்த சூளை அதுல இவங்களை கட்டி தூக்கிட்டு போறாங்க பாருங்க. கட்டும்போது கூட இவனுக்கு பயம் இல்லையா? இது சாதாரண தைரியம் இல்லைங்க. அந்த தைரியமும் யெகோவா கொடுக்கிற தைரியம். இனி வர நாட்களில் உங்கள் தைரியம் காற்றில் பறந்து விடும். ஆனால் தெய்வீக தைரியம் ஒன்றுதான் உங்களை தலை நிமிர்ந்து நிற்க வைக்க போகிறது. இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்து இருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்து இருப்பதோ அவரை பற்றும் விசுவாசத்தினால். அதுக்கு வேற ஒரு மொழி, அவருடைய விசுவாசத்தினால் பிழைத்திருக்கிறேன். உங்க விசுவாசத்துல பிழைக்காதீங்க. 4 அடி வச்சு 5வது கீழே போயிடுவீங்க. ஊழியர்களே, பலர் நீங்க தொடங்கின மாதிரி இப்ப இல்ல. நீங்க தொடங்கி கடல் மேல் நடந்தீங்க, இப்ப உள்ள மாறிக்கிட்டீங்க. காரணம், உங்கள் விசுவாசத்தை நம்புனீங்க. ஆண்டவர் சொல்றார், உன் விசுவாசம் அப்படிதான் பண்ணும். என் விசுவாசம் உனக்குள் தந்திருக்கிறேன். என்ன பாரு, என் விசுவாசம் உன்னை கடல்களுக்கு மேல பறக்க வைக்கும். அப்பா தூக்கி போட்டா அந்த தூக்கி போட்ட பயில்வான்கள்லாம் பஸ்பமாயிட்டாங்க. இவங்க மட்டும் போறாங்க. யோசித்து பாருங்க, சில இந்த மாதிரி ரிஸ்க் எடுக்காதனால அற்புதம் நடக்கல. நீங்க என்னைக்கு ஒரு வீர தீர்மானம் எடுத்து, நான் தலை வணங்க மாட்டேன், நான் உலகத்துக்காக வாழ மாட்டேன், என் உயிரை கொடுத்தவர் எடுத்திருந்தால் இந்த உலகம் எனக்கு என்ன செய்திருக்கும், நான் தீர்மானிச்சிட்டேன், செத்தாலும் பைபிளை படிச்சுக்கிட்டு சொல்லிக்கிட்டே வீர மரணம் அப்படின்னு ஒரு தீர்மானம் வந்துச்சு. உடனே 4வது ஆள் குதிப்பார், அந்த நெருப்புல உங்களோடு வருவார். சிங்க கேவியோ சூளை நடு, அவர் என்னை காத்திடுவார். சிங்க கேவியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். எனக்கு என்ன தெரியுங்களா, வெளியே கூப்பிடும் போது எனக்கு அதெல்லாம் கூட இல்லைங்க. அவன் பொசுங்கலை, ஏன்னா அவர் இருக்கும்போது எங்கெங்க பொசுங்கிறது, அவர் இருக்கும்போது எங்கெங்க பொசுங்கிறது. எல்லாம் பக்கத்தில் சொல்லுங்க, அங்கே பிள்ளை உனக்குள்ள ஒருத்தர் இருக்கிறாரு பிள்ளை, நீ பொசுங்கவும் மாட்ட, நீ ஒடுங்கவும் மாட்ட. 1000 வருஷம் பொறுத்து கூட உன்னை பார்த்து உனக்கு 25 வயசான்னு கேட்பாங்க பிள்ளை. ஸ்மெல் பண்றான். உங்களுக்கு இமேஜின் பண்ணி பாருங்க, கவர்னர் கிட்ட ஜனாதிபதியே நானும் கொஞ்சம் ஸ்மெல் பண்ணிக்கிட்டா அப்படின்னு வராது. எல்லாம் ஸ்மெல் பண்ணா ஸ்மெல் கூட இல்லை. சரி, ஹேராவது கொஞ்சம் தேஞ்சு இருக்குமா? தேயாது. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள், கர்த்தரை பலனாய் கொண்டவர்கள், கர்த்தரையே நம்பி குதிக்கிறவர்கள், கர்த்தர் தான் வாழ்க்கை என்று நினைக்கிறவர்கள், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைவார்கள். கழுகுகளை போல செட்டைகள் அடித்து பறப்பார்கள், ஓடிக்கொண்டே இருப்பார்கள், இளைப்படைய மாட்டார்கள். ஓடினாலும் இளைப்படைய மாட்டார்கள், நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டார். இந்த காத்திருக்கிறவர்கள் இருக்குல்ல,
அப்படின்னா அதுக்கு இன்னொரு விட அவர்கள் புது பலன் அடைவார்கள் இருக்குல்ல, அது எபிரேய மொழியில பலத்தை மாற்றிக்கொள்ளுவார்கள். புரியுதா உங்களுக்கு? உங்ககிட்ட புளி இருக்கு, என்கிட்ட உப்பு இருக்கு, ஏங்க நான் உப்பை கொடுக்குறேன், உங்க புளியை கொடுப்பீங்களா அப்படின்னு அந்த காலத்துல மாத்துவாங்கல்ல, பண்ட மாற்றும் முறை. அவங்க என்ன பண்றாங்களா, they that wait upon the Lord shall exchange their strength. ஆண்டவர் நான் வரேன், எவ்வளவு பலன்டா இருக்கு, என்னால 1/2 கிலோ 3 கிலோ தூக்க முடியும், குடுறா உங்க பலத்தை கொடுங்க ஆண்டவரே, இது 10 லட்சமும் தூங்கும், எனக்கு பொறுமையே இல்ல ஆண்டவரே, குடுறா என்னுடைய நீடிய பொறுமையை தரம் போடா, எனக்கு நோயா இருக்க ஆண்டவரே ஏற்றா, என் ஆரோக்கியத்தை தரேன்டா. எக்ஸ்சேஞ்ச் எக்ஸ்சேஞ்ச். வயசு ஆயிடுச்சு, குடுறா, நான் வயசே ஆகாதவர் உள்ள வரேன்டா. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைவார்கள்ன்றதை விட பலத்தை மாற்றிக்கொள்வார்கள். அப்புறம் அந்த வெயிட்டிங் அப்பான் தி லார்ட்னு இருக்குல்ல, அது என்னன்னா இன்டர்ட்வைன்டு. நானும் அவரும் இப்படி கலந்துட்டோம். நான் ஓப்பனா சொல்லட்டா சொல்ல வேண்டாமா? ரகசியத்தை சொல்லாமா? பின்னால் இருக்கிறவங்க பேசுங்க ஐயா, சொல்லாமா? கிண்டல் அடிப்பீங்களா? கிண்டல் அடிப்பீங்களா? நீங்க அடிச்சா எனக்கு என்ன? நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? படுத்துக்கிட்டு நானும் கர்த்தரும் இப்படி ஆயிட்ட மாதிரி நினைப்பேன். அவர் பலம் என் பலம், என் பலம் அவர் பலம், அவர் கண்ணு என் கண்ணு, அவர் கண்ணு என் பாடி, அவர் பாடி, அவர் பாடி என் பாடி, இப்படியே இருந்து ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் தேங்க்யூ 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 அப்படி பண்ணிட்டு இப்படி வெளியே எழுந்துச்சு வரும்போது பார்த்தா திடீர்னு எனக்கு ஒரு 1000 கிலோ போட்ட மாதிரி இப்படி வருவேன். ஆனா வெயிட் இல்லை, ஆனா வெயிட் போட்ட மாதிரி ஒரு எண்ணம். எல்லாரும் பார்க்குறீங்க, நல்லா இருக்கண்ணா, கேட்கறதுக்கு நல்லா இருந்துச்சுன்னா மறுபடியும் அடுத்த வருஷம் வரும்போது நீங்கள் சொன்னீங்கன்னா அதையும் கேட்டுக்குவோண்ணா. நாங்கள் வந்து உட்காந்துட்டாண்ணா, அதை கேட்டுட்டாண்ணா, நன்றி என்ன ப்ரைஸ் இல்லைடண்ணா, மட்டியா தரோண்ணா. சத்தியத்தை அறிவீர்கள், அந்த சத்தியம் உங்களை விடுதலையா. எல்லாரும் பக்கத்துல பார்த்தோம், சத்தியம் உன்னை விடுதலை ஆக்காது. சொல்லுங்க, சத்தியம் உன்னை விடுதலை ஆக்காது. நீ அறிஞ்சா, நீ அறிந்த சத்தியம்தான் உன்னை விடுதலை ஆக்கும். கையில் இருக்கிற பைபிள் உன்னை விடுதலை ஆக்காது. இந்த பைபிள் எவ்வளவு உள்ள வந்திருக்கோ அதுதான் உன்னை விடுதலை ஆக்கும். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. இப்போ கர்த்தருடைய ஆவி உங்களுக்குள்ள இருக்கிறாரா? வந்துட்டாருங்களா? அந்நிய பாஷை பேசுறீங்களா? உள்ள வந்துச்சுங்களா? ஓகேங்க. கர்த்தருடைய ஆவி எங்கெங்க உள்ளதானே? விடுதலை எங்கெங்க? ஆவி எங்கெங்க? விடுதலை எங்கெங்க? கர்த்தருடைய ஆவி உள்ள இருக்குதுங்களா? விடுதலை எங்க இருக்குங்க? சொல்லுங்க. நான் 3 நாள் விடுதலை பெருவிழா நடத்த போகிறேன், நீங்கள் எல்லாரும் வாருங்கள். வருவீங்களா? வந்த வெளியவே போலீஸ் பிடிக்கும். அது இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு விடுதலை பெருவிழா, நமக்கு விடுதலை பெருவிழா. என்னைக்கு ஆவியானவர் வந்தாரோ முடிஞ்சிடுச்சு. இந்த முகவுரையோடு முடித்துக் கொள்ளுகிறேன். எழும்பி நில்லுங்க, எழும்பி நில்லுங்க. நான் பார்த்ததுல, நீ சிரித்தால் அவன் அழுவான், நீ அழுதால் அவன் சிரிப்பான். கண்டுபிடிச்சிட்டீங்களா? யாரெல்லாம் பிசாசு அழுவணும்னு நினைக்கிறீங்க? நீங்க என்ன பண்ணணும்? உங்க சந்தோஷம் என்ன ஆகணும்? நிறைவாகணுமா, ஆகக்கூடாதா?
என்னுடைய சந்தோஷம் உங்களில் இருக்கும்படிக்கும் அந்த சந்தோஷம் நிறைவாக்கும்படிக்கும் இதை சொன்னேன். எதை சொன்னார்? இதை சொன்னேன். எதை சொன்னார்? நான் செடி, நீங்கள் கொடி, நீங்களும் நானும் ஒரே கலர், நீங்களும் நானும் ஒரே ஜாதி, நீங்களும் நானும் ஒரே உயிர், ஒரே உடல். உங்கள் என் சந்தோஷம் உங்களில் இருக்கும்படிக்கும் அது நிறைவாகும்படிக்கும் இதை சொன்னேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன். தேங்க்யூ சொல்லுங்க. தேங்க்யூ ஃபாதர். எனக்கு வேண்டிய எல்லாம் உங்களுக்குள்ள இருக்கப்பா. நீங்களே எனக்குள்ள வந்துட்டீங்கப்பா. எனக்குள்ள இருக்கப்பா. எனக்குள்ள இருக்கிற விடுதலை, எனக்குள்ள இருக்கிற அபிஷேகம் என் வாழ்க்கைக்கு போதுமப்பா. எல்லா நோய்களுக்கும் போதுமப்பா. எல்லா சோதனைகளுக்கும் போதுமப்பா. எல்லா பிசாசின் தந்திரங்களுக்கும் போதுமப்பா. நான் அதை தோண்டி எடுக்க போகிறேன் அப்பா. சத்தியத்தை அறிய போகிறேன். அறிய 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 சத்தியம் சத்தியம் என்னை விடுதலை ஆக்கும். என்னை விடுதலை ஆக்கும். தேவ ஆவியானவரே, நீர் எனக்குள் இருக்கிறீர். எங்கே நீர் இருக்கிறீரோ அங்கே எனக்கு விடுதலை. உங்களோட உறவாட போறேன். உங்களுக்கு நன்றி சொல்ல போறேன். அதுதான் என் வாழ்க்கையில பிரதான வேலை. அதுதான் என் வாழ்க்கையில பிரதான வேலை. அதுவே என் வாழ்வில் பிரதானமான வேலை. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.